தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/1/2025 வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 1:09 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு அற்புதமான நாள். ரொக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு விழா, வைகுண்ட ஏகாதசி. அது மட்டும் அல்ல, கார்த்திகை விரதமும் இன்றைக்கு இருக்கிறது. இன்று கந்தப்பெருமானையும் கும்பிட வேண்டும், கண்ணபிரானையும் நாம் வழிபட வேண்டும். பொதுவாக சொர்க்கவாசலுக்குள் நுழைந்தாலே நமக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும் என்பார்கள். குசேலன் குபேரனாக மாறியது விஷ்ணுவை வழிபட்டுத்தான். அவள் நைவேத்தியம். அவரை அவர் ஒரு கைப்பிடி அளவு கொண்டு சென்று கிருஷ்ணரை பார்க்க சென்றார். பள்ளி தோழனாம் கிருஷ்ணன் குசேலனுக்கு. எனவே அங்கு சென்றவுடனே அதை அவர் வாயில் போட்டுக்கொண்ட உடனேயே குசேலனாக இருந்தவன் குபேரனாக மாறினானாம். அப்படிப்பட்ட ஒரு நிமிடத்திலேயே நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஆற்றல், விதியை மாற்றும் வல்லமை பெற்ற அந்த விஷ்ணுவை இன்று நாம் வழிபட வேண்டும். விஷ்ணுவின் துணைவியாக இருக்கக்கூடிய திருமகள் அருள் இருந்தாலே, அவருடைய கடைக்கண் பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் கிடைக்கும். அதற்கென்று ஒரு அழகான பதிகம் உண்டு. திருவுடன் யானை இருபுறம் நிற்க தாமரை பூவில் தளிர் நடமிடுவோய், சொர்ண லட்சுமியே ஜோதி லட்சுமியே அன்னை உனது அருள் பெற வேண்டி உவந்தை எழுதிய உன்னத கவியாம் அஷ்டலட்சுமி கவசம். இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் எந்த நாளும் இனிதே வாழ்வார். ஆசாரத்துடன் அந்தியில் விளக்கை ஏற்றி துதித்து எதிரில் அமர்ந்து நெற்றியில் மஞ்சள் குங்குமமிட்டு ஒருநிலைப்படுத்திய நிலையை கொண்டு திருமகள் கவசம் சிறப்பாய் படித்து வருகவென்றழைத்தால் வருவாள் இலக்குமி. கோயிலை விட்டு கும்பிடும் வீட்டு வாயிலில் வந்து வரத்தை கொடுப்பாள். எவ்வளவு அழகா அந்த கவசம் சொல்லுது பாருங்க. கோயிலை விட்டு கும்பிடும் வீட்டு வாயிலில் வந்து வரத்தை கொடுப்பாள். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தே தெள்ளிய இந்த திருமகள் துதியை ஐமுக விளக்கில் ஒளிமிக ஏற்றி ஒரு நாள் எண்முறை தியானிப்பவர்க்கு திருநாளாக தினமும் அருள்வாள். வருகவென்று அழைத்தால் வருவாள் திருமகள், தருகவென்று அழைத்தால் தருள்வாள் அருள்மிக. அஷ்டலட்சுமி அருளால் வீட்டில் கொட்டும் செல்வம் கோடி கோடியாயின்னு அந்த திருமகள் கவசம் எடுத்துரைக்குது. அப்படிப்பட்ட கவசங்களை இன்று நாம் பாட வேண்டும். பாடி நாம் வழிபட்டு விஷ்ணுவை இன்று நாம் கொண்டாடுவதோடு மட்டுமல்ல, பகல் முழுவதும் விரதமாக இருக்க வேண்டும் என்பார்கள். நாளையும் காலையில் விரதமிருந்து துவாதசி திதியையும் நன்றாக நாம் கொண்டாட வேண்டும். பொதுவாக இன்று நாம் முழுமையாக விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் உயரும் என்ற கருத்தை தெரிவித்து என் இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். நீச்சமாக இருந்தாலும் கூட லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறது. எனவே வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பிரபலங்களை சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனால் அச்சமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவீர்கள். காலை நேரமே கலகலப்பாக உங்களுக்கு இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காசு பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். இன்று வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். 2 செவ்வாய். கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகள் வரலாம். எனவே புதியவர்களை சந்திக்கின்ற பொழுது அன்பாக பேசி உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, 10 ராக இருப்பதனாலே இன்று பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை கூட உங்களுக்கு மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழில் தொடங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய நீங்கள் விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய், ராசிநாதனாக விளங்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். குருவோடு கூடியிருக்கின்றார். குருச்சந்திர யோகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு முழுவதுமே உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மதிப்பும் மரியாதையும் உயரும். அதே நேரத்திலே உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. தொழிலும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் கூட தானாக வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் மிக இனிய நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலை போல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனமாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே ஆலயத்தில் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. அயல்நாட்டு பயணங்கள் அல்லது அயலூர் பயணங்கள் இன்று உண்டு. இன்று நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல காரியம் இன்று நடைபெறும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொள்ளலாம். விஷ்ணுவையும் இலக்குமியையும் நீங்கள் வழிபடலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக கிடைக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மறதி அதிகரிக்கும். மக்கள் செல்வங்களால் விரயங்கள் ஏற்படும். எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலாமல் கொஞ்சம் தாமதப்படலாம். அதே நேரத்தில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் உங்களுக்கு உடல்நிலையிலும் தொல்லைகள் வரலாம். எனவே ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். சிந்தித்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விஷ்ணு வழிபாட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். இலக்குமி வழிபாட்டால் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய நாள். குரு பார்வை இருப்பதனாலே இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல ஆனந்தமான தகவல் வரப்போகிறது. அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். செல்வ நிலை உயரும். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக மேலும் அமைய வழிபாடுகள் கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் புத ஆதித்ய யோகம் இருக்கின்றது. கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். அயல்நாடு சென்று நாம் பணிபுரிய வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதுவும் கைகூடும். 6ல் ஜீவனஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்று சந்திரன். எனவே விபரீத ராஜயோக அடிப்படையிலே திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீரென தனவரவு வந்து திக்குமுக்காட வைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதாவது எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கும் பலன் நல்லதாகவே உங்களுக்கு வரும். குரு பார்க்க கோடி என்பை என்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு அதிலே லாபங்கள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். அதுவும் கைகூடலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு நேற்று முன்தினம் நேற்று அல்லது சென்ற வாரங்களில் நடந்த சில சிக்கலான சம்பவங்கள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகம் உண்டு. இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். வாய்ப்புகள் வாயில் கதவி தட்டுகின்ற நாள். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேட்டது கிடைக்கும். சொன்னது நடக்கும். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களால் ஒரு காரியங்கள் கைகூடலாம். உத்தியோகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள். இந்த நாள் மிக இனிய நாள். மேலும் இனிய நாளாக மாற்றிக்கொள்ள வைகுண்ட ஏகாதசி என்பதனாலே விஷ்ணுவை நீங்கள் வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, பெருமாள் வழிபாட்டால் பெருமை காண வேண்டிய நாள். இலக்குமி வழிபாட்டால் இனிமை காண வேண்டிய நாள். இன்று இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் வரலாம். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்கவர்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். முதலிலே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு இன்று வெற்றி உண்டு. வருமானம் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். 7ல் கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பழைய குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டியதில்லை. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். புதியவர்கள் அறிமுகமாகி பொருளாதார விருத்தி அதிகரிக்க உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவார்கள். இந்த நாள் மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.